நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசி அன்பர்களுக்கு குருபகவான் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். 12 வருடங்களுக்கு பிறகு ஜென்ம ராசியிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சலம் செய்வார். பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலம் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று மீண்டும் கடகராசியிலே இந்த ஆண்டு முழுக்க சஞ்சலம் செய்வார். குருபகவானை வானத்தில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிவானத்தில் சுக்கிர பகவான் இருப்பார். நல்லா தகதகதகன் இருப்பார். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். குருவையும் சுக்கிரனையும் கடகராசி அன்பர்கள் தரிசனம் செய்யலாம். அதாவது எதிரிகள் தொல்லை இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், உங்களுடைய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுக்கணும். தந்தை பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும். உங்களுடைய நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கின்ற இருப்பிடத்திலேயே நின்ற வாக்கில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் ஒரு 10 மணிக்குள் வடமேற்கு வானில் குருவையும் சுக்கிரனையும் கண்ணால் தரிசனம் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு குரு அருளும் சுக்கிரன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குருபகவான் மேற்கே அஸ்தமன நிலையில் செல்லும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அரசியலில் இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குருபகவான் மேற்கே அஸ்தமன நிலையில் நடுவானத்திலிருந்து மேற்கு நோக்கி செல்லும்போது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு குருவால் யோகம். கடக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. 12 வருடங்களுக்கு பிறகு ஜென்மராசியில் குருபகவான் உச்சம் பெற்று மிக பலமாக செல்வார். 6ஆம் அதிபதி ஜென்மராசியிலே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கலாம். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு பணிவார்கள். 6ஆம் அதிபதி ஜென்மராசியிலே வரும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்தினா க்ளீனாக இருக்கும். உயர் அதிகாரிகள் முதலாளிகள் அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் அதிபதி ஜென்மராசியிலே வரும்போது நீங்கள் மற்றவர்கள் வேலையை இழுத்து போட்டு செய்யாமல் பார்த்துக்கணும். மற்றவர்கள் உங்களை நைஸாக தட்டி கொடுத்து இந்த வேலையை நீயே செய்யப்போ அப்படின்னு உங்கள் தலைமையில் அதிக வேலை பணிச்சுமையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் வேலையை நீங்கள் இப்போ இழுத்து போட்டு செய்யாதீங்க. கடகராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம். இப்போ மாதம் 50,000 வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா 60,000, 1,00,000 இப்படி சம்பள உயர்வு கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உயரும். கடகராசிக்கு 9ஆம் அதிபதி குருபகவான் ஜென்ம ராசியிலே உச்சம் பெற்று வருகிறார். பாக்கியாதிபதி உச்சநிலையில் இருக்கும்போது உங்களால் உங்கள் தந்தையாருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் உண்டு. தந்தையாருக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் தந்தையாருக்கோ அல்லது தந்தையாருடைய உடன் பிறந்தவர்களுக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கடகராசி என்பதற்கு உண்டு. கடகராசியில் ஆண் கிரகமான குருபகவான் வரும்போது குடும்ப பெண்களை நீங்கள் மதிக்காமல் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவரை மனைவியை மதித்து நடக்க வேண்டும். அதே மாதிரி உடன் பிறந்த அக்கா தங்கை பெற்ற பெண் குழந்தைகளை கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் மதிப்போடு நடத்த வேண்டும். ஏன்னா ஆண் ஆதிக்கம் கடகராசி என்பதற்கு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடகராசிக்கு 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே உச்சம் பெற்று செல்லும்போது உயர்கல்வி படிப்பதற்காக
வெளியூர் வெளிநாடு சார்ந்து நீங்கள் வந்து போகணும், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் உயர்கல்வி கற்கலாம். ஆன்மீக பயணங்கள் அடிக்கடி சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை போகாத கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டுலாம். ஆன்மீகத்திற்காக, ஆன்மீக திருப்பணிகளுக்காக, கோயில் கட்டுறது, கோயில் பூஜைக்கு, கோவிலுக்காக, தான தர்மத்திற்காக நீங்கள் வந்து பணங்காசு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். கடகராசியில் குரு பகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பாரி செய்கிறார். 5வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது குழந்தைகளிடம் இருந்து வந்த மனக்குறை நீங்கும். குழந்தைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. 5வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணம் தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆண் குழந்தை உண்டு. 5வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் ஸ்திரமாக இருக்கும். அதாவது மற்றவர்கள் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது, குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். அது சொந்தக்காரர்கள் பற்றியா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் பக்கத்தில் இருப்பவர்களை பற்றியா இருக்கலாம். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு மன அழுத்தம் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்ம குரு காலகட்டத்தில் ஏற்படும். ஜென்ம ராசியில் 6ஆம் அதிபதி வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ விபத்து, கை கால் முறிவு, காயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், தகராறுகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் ஈகோ இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வருமானம், சம்பாத்தியம் அவங்களுக்கு உண்டு. கடகராசிக்கு 7வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது முதலாளியாக இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் எண்ணிக்கை தாராளமாக கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலையாட்கள், முதலாளிகளுக்கு வேலையாட்கள் தாராளமாக கிடைப்பாங்க. விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தொழில் துறையில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையாரிடம் ஒரு நாள்னாச்சும் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு. உங்கள் காரியமாக உங்கள் தந்தையார் வந்து அதிக அலைச்சல், கஷ்டப்படுவார். அதாவது திருமணத்திற்கு வரன் பார்க்கிறதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுடைய பிரச்சனைக்காக உங்கள் தந்தையார் கொஞ்சம் அதிக கஷ்டப்படுவார். கடகராசிக்கு 9வது வீட்டை 9ஆம் அதிபதியே பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளியூர் சென்று, வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வெளிநாடு செல்லலாம், உயர்கல்வி தாராளமாக கற்கலாம். கடகராசியிலே குரு பகவான் வரும்போது உங்கள் பொறுப்பு உணர்ந்து பொறுப்போடு செயல்படுங்க. கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜென்ம குரு காலகட்டம் மன அழுத்தம் இல்லாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை குடும்பத்துக்கு சொல்லுங்கள். குடும்ப நபர்கள் உங்களுக்கு வேண்டிய பிரச்சனையை கண்டிப்பாக வந்து தீர்த்து வைப்பாங்க. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் கிரக பெயர்ச்சி பலன், மாத பலன், வருட பலன், வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.